ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சாட்சியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். நாம் அறிந்தபடி தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரத்திலே இவர்களை குறித்து வாசிக்கிறோம். தானியேலும் அவரோடு இருந்த இந்த நண்பர்களும் அந்த பாபிலோனிய பட்டணத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கு உள்ள அந்த பிரதானமான காரியங்களை செய்யும்படி தெரிந்தெடுக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்கள். அவர்களுக்கு பெரிய மரியாதை அந்த இடத்திலே இருந்தது. அந்த பகுதியை விட இவர்கள் சிறந்தவர்களாக, ஞானிகளாக விளங்கினார்கள். ஆனாலும் அந்த ஊரிலே இருந்தவர்களுக்கு இவர்கள் பேரிலே ஒரு கசப்பும் கோபமும் இருந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கு 3வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சாருடைய 60 முழ உயரமும் பொற்சிலையை பண்ணி மாகாணத்தில் இருக்கிற அனைவரும் வந்து பார்க்கும்படி அதை சமபூமியிலே நிறுத்தினார்கள். சமீப நாட்களாக நம்முடைய நாட்டிலே கூட நிறைய சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலை கலாச்சாரம் இப்படி துவங்கி இருக்குமோ என்னவோ. சிலைகளை வழிபடுவது, சிலைகளை பார்த்து பிரமிப்பது ஒரு வேடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது. இங்கு நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் கூப்பிடுறார். யார? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயசாஸ்திரிகள், பொக்கிஷதாரிகள் எல்லாரையும் கூப்பிடுறார். விசாரிப்புக்காரர்களில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய சிலையின் பிரதிஷ்டைக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம் வாங்க. கிட்டத்தட்ட மனிதர்களை தெய்வமாய் வழிபடுகிற காலம் போய் மனிதனுக்கு வடித்த சிலையை கடவுள் சிலையாக மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது அதே போல் எல்லாரும் அங்கு வந்து சேர்கிறார்கள். பிரதிஷ்டைக்கு வந்து அந்த சிலைக்கு எதிராக நிற்கிறார்கள். அங்கே அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. எக்காலம் கிண்ணறம்லாம் வாசிக்கும்போது எல்லாரும் அட் அ டைமில் விழுந்து பணிந்து கொள்ளணும் அந்த சிலையை. இப்படியாக சொல்கிறார்கள். யாராவது தாழ விழாமல் இருந்தால் 6வது வசனம், எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவான் அப்படின்னு அறிவிச்சிட்டார். இப்போ அதே போல் அது வாசிக்கப்படுது. உடனே எல்லாரும் விழுந்து இந்த பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இப்போ அந்த நேரத்தில் கல்தேயர் சிலர் வந்து அந்த யூதரை பற்றி குறை சொல்கிறாங்க. அதுதான் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி வந்து ராஜாட்ட குறை சொல்கிறாங்க. எங்குமே அது சிலர் இதை குறை கண்டுபிடிப்பதிலே விழிப்பாய் சிலர் இருப்பார்கள். அவங்க வந்து சொல்கிறாங்க, ராஜாவே நீர் வாழ்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வாசிக்கும்போது தாழ விழணும், நீங்கள் விழாட்டி அக்கினி சூளையில் போடப்படுவான்னு சொன்னீங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த யூதரான மனுஷர் 12வது வசனத்தில் இவங்க இருக்காங்க. உங்கள் சிலையை அவங்க என்ன செய்யலை? மதிக்கலை. இந்த 3 பேருக்கும் ராஜாவின் பேரிலே மரியாதை இல்லாமல் இல்லை. ராஜாவை அவர்கள் கனப்படுத்துகிறார்கள். சிலைகளை வழிபடுவது எங்களுடைய வழக்கம் அல்ல, எங்கள் ஆண்டவருக்கு அது எதிரானது என்று உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வருது. எல்லாரையும் அழைத்து அனுப்புகிறான். அவங்க கேட்குறாங்க, ஏன் இது நீங்கள் வழிபடலை? சிலைகளுக்கு ஏன் நீங்கள் ஆராதனை செய்யலை? எங்கள் தெய்வர்களுக்கு நீங்கள் ஏன் ஆராதனை செய்யலை? இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அக்கினியில் போடப்படுவேன்னு சொல்லியிருக்கேனே, யார் உங்கள் கடவுள் வந்து காப்பாற்றுவாரா? அதுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 16வது வசனத்தில் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு பயங்கரமான தைரியசாலிகளாக அவங்க பதில் சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கள் ஆண்டவர் கும்பிடக்கூடாதுன்னு இருக்கார், அவ்வளோதான், நீ போட்டால் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்கள் விடுவிப்பார். ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எரிகிற இந்த அக்கினி சூளையானாலும் சரி, ராஜாவாகிய உம்முடைய வல்லமையாக இருந்தாலும் சரி, அவர் எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு வந்து ஆராதனை செய்ய முடியாது, அதை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக சொல்கிறார். தங்களுடைய கன்விக்ஷனில் அவர்கள் உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை படைத்த தேவன் நான், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க
வேண்டாம், நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இன்றும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சிலைகளை வீடுகளிலே வைத்திருக்கிறவர்கள் உண்டு. சிலைகளை பார்த்தோன்னே பணிந்து வணங்குகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் எனக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இவர்கள் 3 பேரும் அதில் உறுதியாய் இருப்பதை பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர், விடுவிக்காமல் போனாலும் இதை வழிபட எங்களால் முடியாது என்று உறுதியாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கரமான கோபம், அவருடைய முகம் மாறுபட்டது. சாதாரணமாக எரிந்திருந்த அக்கினி சூளையை கோபத்திலே 7 மடங்கு சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். 7 மடங்கு சூடு. சாதாரண அக்கினி சூளையே எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். 7 மடங்கு அதை சூடுபடுத்தியிருக்காங்க. இவர்களை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவத்தில் பலசாலிகளை அழைக்கிறாங்க. அவங்க கட்டி 3 பேரையும் கட்டி தூக்கி உள்ள போடுறாங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி நடுவிலே போடப்பட்டார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற அதே உடையிலே கட்டப்பட்டு போடப்படுகிறார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்ததினாலே நெருப்பு பயங்கரமாக எரிகிறது. இப்பொழுது கட்டி போடுவதற்கு போனவர்கள் நெருப்பிலே மாண்டு போவதை பார்க்கிறோம். வார்த்தை வேடிக்கையா இருக்கு. 22வது வசனம், தூக்கி கொண்டு போன புருஷரை நெருப்பு கொன்று போட்டது. கொண்டு போனவர்களை கொன்று போட்டது. ஆனால் இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க? நெருப்புக்குள்ளே போய் விழுகிறாங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து 3 பேரையும் பார்க்குறார். அவங்க மினிஸ்டர்ஸ்ட்டு கேட்குறாங்க, நம்ம போட்டது 3 பேரை தானே, கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். ஆனால் அங்கே யார் நிற்கிறா? 4வதாய் ஒருவர் இருக்கிறார். அவங்க உடம்புல ஒரு சேதமும் இல்லை. தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இன்னொருவர் கூட நிற்கிறாரே. யார்? நேபுகாத்நேச்சாருக்கு ஆச்சரியம். உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார். இன்னொருத்தர் போய் அவங்கள கூப்பிட முடியாது, ஏன்னா போகிறவங்களை நெருப்பு சுட்டுவிடும். அதனால் நீங்களே வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வெளியில் வர்றாங்க. வந்தால் அவர்களுடைய உடையிலே நெருப்பின் வாடை இல்லை. உதாரணமாக விறகடுப்பில் சமைக்கும்போது அந்த பதார்த்தங்கள்லேயே விறகு எரிகிற நெருப்பின் வாடை வருவதை பார்க்கிறோம். தீஞ்சு போன ஒரு உணவுப் பொருள் சாப்பிடக்கூடாததாய் மாறுகிறது. துணி கருகிட்டா ஒரு வாடை வருது, தீப்பிடிச்சா ஒரு வாடை வருது. ஆனால் 7 மடங்கு அதிகமான சூட்டில் இருந்தவர்களுடைய உடையில் ஒரு வாடை வரல, முடியில் ஒன்று கூட கருகலை. என்ன ஒரு அற்புதம்! இந்த ராஜா ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்டு கொண்டான். உடனே எல்லாரையும் விடுதலை செய்ய அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கர்த்தர் தமது தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார் என்று சொல்லி. அதனால் ரட்சிப்பதற்கு தேவன் மாத்திரமே, வேறு ஒருவரும் இல்லை. ஒருவேளை 7 மடங்கு அக்கினி சூளையை போல, ராஜாவின் கொடூரமான கட்டளையை போல நமக்கு எதிராய் நிற்கிற எதை பற்றியும் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் நம்மை விடுவிப்பார், அவர் வல்லமை உள்ளவர். இந்த நம்பிக்கையோடே நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே நாம் பாராட்டுகிற இந்த வைராக்கியத்தை அவர் கனப்படுத்துகிறார். நாங்கள் எதையும் ஆராதிக்க மாட்டோம், நாங்கள் வழிபட மாட்டோம். இது எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நியமம். அவர்கள் உறுதியாய் அதில் தரித்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். அவர்களை தேசத்திலே பெரிய பொறுப்பிலே வைத்தார். 30வது வசனம் சொல்கிறது, அவர்களை அவன் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இதே போல தான் தானியேலை சிங்கக்கெபியில போட்டவனே ராஜாவே போய் சொல்கிறான், உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருந்தாரா உன்னுடைய ஆண்டவர்? இந்த ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள் ஆண்டவருடைய வல்லமையை. இன்று நம்மை பார்த்து ஆண்டவருடைய வல்லமை இந்த உலகம் காணும்படி நாம் விசுவாசத்திலே தேறினவர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட கடுமையான சூழல்கள் இனிமேல் வர ஆரம்பிக்கக்கூடும். சிலைகளை வழிபடுங்கள், இதை செய்தால்தான் உங்களுக்கு உணவு, இதை செய்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, இதை நீங்கள் வழிபடாட்டி உள்ள விட முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இனி வரிசையாக வர ஆரம்பிக்கும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இதை வழிபட முடியாது என்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும்.
உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டு உலகத்தின் முறைமைகளை கற்றுக்கொண்டு விக்கிரகத்தை நாமும் வழிபட்டு பின்பற்றி போய் கொண்டிருப்போமானால், அந்த அருவருப்புகளை மூழ்கி இருப்போமானால் நம்மை அவர் தண்டிப்பார். வைராக்கியம் பாராட்ட அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தில் வேரூன்றியவர்களாக நிற்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்கினி சூளையிலே போட்டாலும் நீர் தேவகுமாரனாய் உள்ளே வந்து அவர்களை ஒரு சேதமின்றி காப்பாற்றினீரே. அவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை, உடலிலே நெருப்பின் வாசம் வரவில்லை. எப்படி தப்புவித்தீர் ஆண்டவரே! இது எங்களால் நம்ப முடியாத, எங்களை புல்லரிக்க செய்கிற ஒரு அற்புதம். நீர் இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை விளங்க செய்கிறீர். உம்மை கனப்படுத்துகிற எந்த இடத்திற்கும் வந்து அதிசயங்களை செய்கிறீர். அவர்களைப் போல நாங்களும் வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யும். விக்கிரகத்துக்கு தலை குனியாத வாழ்க்கை எங்களுக்கு தாரும். உலகத்தோடு சமரசம் செய்யாத வாழ்க்கை எங்களுக்கு தாரும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆபேத்நேகோவை போல, சாத்ராக், மேஷாக்கை போல தைரியமாய் சாட்சியாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.